பிரம்மாண்டமா தெரிஞ்சாலும் அப்படிங்கிறீங்க, பிரம்மாண்டம் தான். பிரம்மாண்டமான மனிதருக்குள்ள ஒரு எளிமையான மனிதர் இருக்கார். ஒரு அன்பான, பாசமான, ஒரு எளிமையான, எல்லார்கிட்டையுமே வந்து பிரியமா பழகக்கூடிய ஒரு மனிதர் இருக்கார். பெரிய நடிகர் தான், பிரம்மாண்ட நடிகர் தான் ரஜினிகாந்த், அதில் எந்த சந்தேகமே கிடையாது. ஆனால் பாருங்க, இன்னைக்கும் எளிமையா இருக்கார். எளிமை தான் ரொம்ப முக்கியம். ஒரு மிகப்பெரிய உச்சத்தில் இருக்காருமா. இன்னைக்கு கிட்டத்தட்ட 50 வருஷமா வந்து தமிழ் சினிமாவில் சூப்பர் ஸ்டாரா ஒருத்தர் இருக்கார். 25 வயசுல நடிக்க வந்து 75 வயசுலயும் நடிச்சுக்கிட்டு இருக்கார். ஹீரோவா அங்கே ரொம்ப முக்கியம். 75 வயசில் நடிக்கிற படம், அந்த படத்தினுடைய வியாபாரமும் தனி, அவருடைய சம்பளமும் தனி, அதனுடைய ஓப்பனிங்கும் தனி, அதனுடைய பிஸ்னஸும் தனி, அதனுடைய கலெக்ஷனும் தனி, எல்லாமே இவ்வளோ தூரம் இவ்வளோ பிரம்மாண்டமாக ஒருத்தருக்கு நடக்குது அப்படின்னா இந்திய சினிமாவில், அதாவது தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை, இந்திய சினிமாவில், உலக சினிமாலே வந்து இப்படி ஒருத்தர் மேலே ஒரு அன்பு காட்டுவாங்களா? ஒரு கரிஷ்மாமா. ரஜினி வந்து ஒரு கரிஷ்மா. ரஜினி அப்படின்ற முகத்தை பார்த்தாலே நமக்கு சந்தோஷம் உருவாகுது. குழந்தைங்க, இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்க கூட நீங்கள் கேளுங்களேன், ரஜினிகாந்த் வந்து ஒரு பாட்டில் டான்ஸ் ஆடினா பார்த்து சிரிக்கிறாங்க, சந்தோஷப்படுறாங்க. ஸோ இதெல்லாம் ஏதோ ஒரு மேஜிக் தான். இதெல்லாம் வந்து ஒரு கடவுளோட வரப்பிரசாதம் தான், நம்ம அப்படிதான் சொல்லணும். ரஜினியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவருடைய ஆரம்ப தொடக்க வாழ்க்கைன்றது அபூர்வ ராகங்கள்ன்ற படத்தில் பாலச்சந்தர் வந்து அறிமுகப்படுத்துறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 முடிச்சு அப்படி இப்படின்ற படங்கள் நடித்து வில்லனாவே ஒரு 26 படம் நடிக்கிறார். 26 படம் வில்லனாவே நடிக்கிறார்.